சாரிடா, உன்னை நான் அடிச்சிருக்க கூடாது. பரவாயில்ல நீ விடுங்க. நீங்க என்ன அடிக்கலாம், திட்டலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சிட்டீங்கல்ல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் நீ நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி என்ன அடிச்சிங்க? அவர் பண்றது மட்டும் சரியா நீ? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? ம். உங்க அப்பா அப்படி என்ன பண்ணாரு? அவரை ஏன் நீ இவ்வளவு வெறுக்கிற? அவரை வெறுக்காம இருக்க என்ன காரணம் இருக்கா நீ சொல்லுங்க. அவரால் தான் நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம். அவர் தான் சேரன் அம்மாவை கொன்னாரு, எங்க அம்மாவை துரத்து விட்டாரு. இப்ப திரும்பவும் வந்தா எங்க அம்மாவை அவர் தான் நீ துரத்து விட்டாரு. அவரை வெறுக்காம என்ன நீ செய்ய முடியும்? உங்க அம்மாவை அவர் துரத்தி விட்டதை நீ பாத்தியா? அன்னைக்கு நான் பார்த்தேன். நீ எங்க அம்மா கிட்ட அவர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நான் மட்டும் வரலன்னா அம்மாவை கழுத்து நெரிச்சு கொன்றுப்பாரு. இல்ல பல்லவா, அவர் உங்க அம்மாவை துரத்திலாம் விடல. இவ்வளோ நாள் உங்க அம்மா உன்னை பார்க்க வரலையே, உன்னை இப்படி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அவருக்கு கோவம். இல்ல நீ இவரு ஒழுங்கா இருந்தா ஏன் அம்மா விட்டு போறாங்க? அம்மா தான் சொன்னாங்களே நீ இங்க இருந்தா உயிரோட இருக்க முடியாது, உயிருக்கு பயந்துதான் போன அம்மா சொன்னாங்களே. அது உங்க அம்மாவோட வேர்ஷன். இதே நீ உங்க அப்பா கிட்ட கேட்டா அவர் வேற ஒரு கதை சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவங்க நல்லவங்களா தெரியற மாதிரி ஒரு கதை இருக்கும். இதுல எது உண்மைன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? நீங்க ஏன் அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? உனக்கு தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும் பல்லவா. என்ன தெரியும் சொல்லுங்க. அதெல்லாம் உன்கிட்ட இப்ப சொல்ல முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் கேக்குறியா? சொல்லுங்க. உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீ இல்லாம அவங்க 18 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு வேற நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு முக்கியமா இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. அவங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா எப்ப வேணா வரலாம். அந்த சாய்ஸ் அவங்களோடது. ஆனா அவங்க அதை சூஸ் பண்ணல. நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பல்லவா. நான் சொல்றது உனக்கு ஹாஷா இருக்கும். நம்ம அம்மா நம்மளை சூஸ் பண்ணலங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி என்னை விரும்புங்கன்னு நம்ம சொல்ல வைக்க முடியாதுல்ல. அது அம்மாவாவே இருந்தாலும் சரி. அப்படி ஒரு நிலைமையில தான் நீ இருக்க. அவங்களுக்கு வரணும்னு விருப்பம் இருந்தா அவங்க வரட்டும், வரலன்னா விட்டுரு. அதுக்காக நீ யார்கிட்டயும் கோச்சிக்காத பல்லவா. நீ யோசிச்சு பாரு, உன்னோட அம்மாவையும் உங்க அப்பா தான் கொன்னுட்டாருன்னு ஊர் முழுக்க பேசினாங்க. சொல்ல போனா நம்ம வீட்லயே எல்லாரும் அப்படித்தானே நினைச்சாங்க. ஆனா பாரு, அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. இப்ப இவ்வளவு நாளா உங்க அப்பாவை பார்த்து 2 வைஃபையும் கொன்னுட்டாருன்னு ஊர்க்காரங்களும், சில நாள் நீங்களுமே சொல்லுவீங்க. அதை கேட்கும் போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இது உண்மை இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனா பெத்த பசங்களே அப்படி ஒரு பழி சொல்லும் போது அதை கேட்டுட்டு அவர் அமைதியா போவாரு. அவர் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு பல்லவா. நான் வந்த நாள்ல இருந்தே உன்கிட்ட ஒரு விஷயத்த கவனிச்சேன். நீ எப்பவுமே உன்கிட்ட இல்லாததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் நல்ல அப்பா இல்ல, என் அம்மா ஏன் என் கூட இல்ல, ஏன் நான் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி கேள்விகள் தான் உனக்கு வருது. உனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு யோசிப்பல்லவா. சரி சொல்லு, உனக்கு இருக்க மாதிரி அண்ணன் யாருக்காச்சும் இருப்பாங்களா? சேரன் பாரு, 24 மணி நேரமும் உன்னை பத்தி தான் யோசிக்கிறாரு. உனக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருக்காரு. சோழன், பாண்டி, இவங்க எல்லாருமே உன்கிட்ட பிரியமா இருக்காங்க பல்லவா. என்ன எடுத்துக்கோ, நான் வந்து கொஞ்ச மாசம் தான் ஆகுது, எனக்கு ஒண்ணு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுல நீ என்ன கேட்டாலுமே அது கிடைக்கும். நீ எது கேட்டாலும் எப்படியாச்சும் செய்யணும்னு உனக்கு 3 அண்ணங்க இருக்காங்க. சேரன் அண்ணன் யோசி, அவருக்கெல்லாம் அப்படி யாருமே இல்ல. நினைச்சிருந்தா அவர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. என்னை பாத்துக்க யாருமே இல்லையே, என்னோட தம்பிங்களை நான் பாத்துக்கிறேன், ஆனா என்னை யார் பாத்துப்பாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. ஆனா அவர் ஒரு நாளும் அப்படி ஃபீல் பண்ணதில்ல. உன் சிரிப்ப, உன் சந்தோஷத்தை அவரோட சந்தோஷமா பாக்குறாரு. அதான் பல்லவா கரெக்ட்.
சோழன் பாண்டியன் எல்லாம் அதே மாதிரி தான். உன்னை வளர்க்க 3 பேர் இருந்தாங்க. அவங்க வளரும்போது அவங்கள பொறுப்பா இருந்து வளர்க்க யாருமே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு கிடைக்காத அன்பு உனக்கு கிடைக்கணும்னு உன்னை அப்படி தாங்குறாங்க. இதெல்லாம் நீ வேல்யூ பண்ணும்ல. இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு சொல்லு? உன்னை இத்தனை பேர் விரும்புறதை விட ஒரு சந்தோஷம் இருக்க முடியுமா? இப்ப என்னையே யோசிச்சு பாரு. என் அப்பா என்கிட்ட பேசுறது இல்ல, என் அம்மா என்கிட்ட பேசுறது இல்ல. என் அண்ணன் குழந்தைன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவளெல்லாம் நான் பார்த்து பல மாசம் ஆகுது. இதெல்லாம் நான் சொல்லி வருத்தப்படுறதா இருந்தா நிறைய வருத்தப்படலாம். நான் என்ன ஃபீல் பண்ணாலும் அவங்கெல்லாம் என் கூட பழையபடி இருக்க முடியாது. ஸோ நான் என் டைமை தான் வேஸ்ட் பண்றேன். அந்த நேரத்துல நான் உன்னை பத்தி யோசிப்பேன் பல்லவா, உன் அண்ணங்களை பத்தி யோசிப்பேன். நீங்கெல்லாம் ஏன் என்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்கீங்கன்னு நான் யோசிப்பேன். எனக்கு ஏன் நீங்க தங்க இடம் கொடுக்கணும்னு நான் யோசிப்பேன். நீங்க ஏன் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு கூட யோசிப்பேன். இப்பெல்லாம் நான் அப்பா அம்மாவை நான் பெருசா நினைக்கிறது கூட இல்லை. அந்த அளவுக்கு என்ன நீங்க எல்லாருமே அவ்வளோ நல்லா பாத்துக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் எனக்கு கிடைச்சது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இப்படி யோசிக்கும் போது எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு பல்லவா. இதை விட்டுட்டு என்னோட அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்றேன், அவங்க ஏன் என் கூட இல்ல, என்னால ஏன் அவங்க கிட்ட பேச முடியல, அவங்க ஏன் என் கூட பேசணும்னு நினைக்கல, இப்படிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? உன்கிட்ட எல்லாமே இருக்கு பல்லவா. உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன்னையே வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணனுங்களை பத்தி யோசி. அந்த வீடு ஏன் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? அந்த பில்டிங் வேணா பழசா இருக்கலாம், அந்த வீட்டுல எவ்வளோ விஷயம் அழகா இருக்கு தெரியுமா? அந்த வீட்டை சுத்தி அவ்வளோ பெரிய தோட்டம், ஒரு காரு, 2-3 பைக் இருக்கிற அளவுக்கு இடம், எவ்வளோ பீஸ்ஃபுல்லான லைஃப். இதெல்லாம் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. காலேஜ்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீன்னா ஒரு நோட் எடுத்து எழுது. நீ இல்லைன்னு நினைக்கிறது ஒரு பக்கம், உன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறது ஒரு பக்கமா எழுது. இது அதிகமா இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் வேணாம் அண்ணி. இப்பவே எனக்கு நல்லா தெரியுமே, இருக்குன்னு நினைக்கிறதா அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன, இருக்கிற விஷயத்த நினைச்சு சந்தோஷமா இருடா. இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்கல. நீ சந்தோஷமா இருக்க நிறைய காரணங்கள் இருக்கு. இனியுமே உனக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சூப்பரான கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட வரும். லைஃப் இன்னும் கலர்ஃபுல்லா மாறும். ஹாப்பியா இருடா. என்ன பாரு. சரி,